சிக்னல் இணைந்து நடாத்திய மாபெரும் சிறுவர் தின கொண்டாட்டம். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தெரன மற்றும் சிக்னல் புதுமையானதுமான புதியதுமான ஒரு திட்டத்தை வழிவகுத்தார்கள். இலங்கை திருநாட்டில் உள்ள சிறுவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்க ஏற்பாடு செய்தார்கள். நாட்டில் உள்ள சிறுவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்க தெரன சிக்னல் இணைந்து ஒரு புதுமையான ஏற்பாடை செய்திருந்தார்கள். இலங்கை திருநாட்டின் அழகானதுமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை வானிலிருந்து காணும் வாய்ப்பை சிறுவர்களுக்கு வழங்க தெரன சிக்னல் வெற்றிகரமான ஒரு பயணத்தை ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த பெருமதிமிக்க வாய்ப்புக்காக ஆகாயத்தில் இருந்து என் நாடு என்ற கருப்பொருளில் 250 சொற்களுக்கு குறையாத கட்டுரை அல்லது அழகான ஓவியத்தை வரைந்து தபால் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்புமாறு கேட்கப்பட்டிருந்தார்கள். அதன்படி ஆகாயத்திலிருந்து என் நாடு என்ற தலைப்பில் அனுப்பப்பட்ட சிறந்த மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான வரைபடங்கள் கட்டுரைகளில் இருந்து 250 பிள்ளைகள் ஆகாயத்தில் பயணம் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 250 சிறார்களுக்கும் செப்டம்பர் 27 சனிக்கிழமை ஒரு செயலமர்வு நடத்தப்பட்டது. இந்த செயலமர்வில் மாணவர்களுக்கான டெம்பரரி பாஸ்போர்ட், விமான பயணம் எவ்வாறு அமைய போகின்றது, என்ன விதமாக மாணவர்கள் இதற்கான ஒழுங்குகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற பல அறிவுரைகள் 250 மாணவர்களுக்கு மிக தெளிவாக வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய 250 பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையின் புதிய அனுபவத்தை பெறும் நோக்கத்துடன் அக்டோபர் 1 காலை தெரன அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். பின்னர் அனைத்து மாணவர்களுக்கும் தெரனையால் தயாரிக்கப்பட்ட டி-ஷர்ட் அணிவிக்கப்பட்டு கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு 5 சொகுசு பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். ஆகாயத்தில் விமானம் அதுக்கான பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஏர்போர்ட் வழியாக ஏர்போர்ட்டில் உத்தியோகபூர்வமாக அந்த பெண்கள் வந்து அவங்கள வரவேற்று அப்படியே பஸ்ஸால் கூட்டிகிட்டு வராங்க. ஓகே, இப்போ பிள்ளைகள் எல்லாரும் ஏர்போர்ட் உள்ளுக்கு வந்துட்டோம். தெரன சிக்னல் இணைந்து தான் இந்த மிகப்பெரிய வேலையை உலக சிறுவர்கள் தினத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் முறையில் சர்வதேச முறையில் ஒரு விமான நிலையத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் எங்களோட பிள்ளைகள் இப்போ போய் கொண்டிருக்கிறாங்க. விமானம் எங்களுடைய விமானம் இன்றைக்கு நாங்கள் பறக்க போகிற அந்த விமானம் வந்து இலங்கையில் மிகப்பெரிய விமானம் A330-300 அப்படி என்று நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இலங்கையில் இருக்க மிகப்பெரிய விமானத்தில் தான் இந்த பிள்ளைகள் உலக சிறுவர் தினத்தை ஆகாயத்தில் கொண்டாட போகிறாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ் மாணவர்கள் கிட்ட வந்துட்டேன்னா சொல்லுங்கள், எப்படி இருக்குது? பயமாக இருக்கா இல்லாட்டி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, சந்தோஷமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. எனக்கும் சந்தோஷமாகவும் இருக்குது, பயமாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சத்தில் சந்தோஷம். அவங்கள கையில் ஒரு பாஸ்போர்ட்டும் இருக்குது, அதே மாதிரி போர்டிங் கார்டும் இருக்குது. ட்ரோன் முறையில் இலங்கையின் மிகப்பெரிய விமானமான A330-300 என்ற விமானத்தில் 250 சிறார்களும் தங்களது ஆகாயத்தில் பறக்கும் கனவை நனவாக்க ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறார்களின் கனவுகளை சுமந்ததாக A330-300 விமானம் தனது பயணத்தை ஆரம்பிக்க தொடங்கியிருக்கின்றது. இந்த விமானம் சர்வதேச
விமான நிலையமான கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இவ்விமானம் கொழும்பு, காலி, நுவரெலியா, அனுராதபுரம், மன்னார், சிகிரிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற அனைத்து இடங்களையும் இந்த மாணவர்களுக்காக சுத்தி காண்பதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. விமான கனவு நனவாகிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த பெற்றோர்கள் பறக்கும் விமானத்திற்கு கையசைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்களை வழியனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு சிறுவர் தின நிகழ்வு. இதில் இன்றைக்கு சிக்னல் திறன பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு 250 பிள்ளைகள் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதில் உங்களோட பிள்ளையும் ஒன்று. இன்றைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். என் பேர் ஐநூல் சரோஜா. என் மகள் பேர் பாத்திமா நபீலா. என் மகள் எங்களுக்கு கட்டுரை எழுதி போட்டிருந்தா. நாங்கள் வந்து காலி நாவீன முஸ்லீம் மகா வித்தியாலயத்திலிருந்து வந்தோம். உண்மையிலே சரி சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. இது ஃப்ளைட்டில் போகிறதுன்றது இதுக்கு முந்தைய அவள் ஃப்ளைட்டில் போனதும் இல்லை. அவளுக்கு உண்மையிலே மாற ஹாப்பி. எனக்கும் உண்மையிலே சரி சந்தோஷம். இதை நான் உண்மையிலே லேசில் யாருக்கும் கிடைக்காது. சிக்னலுக்கும் திறன டிவிக்கும் உண்மையிலே எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் இந்த மாதிரி சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளை கொண்டு வரணும் என்றும் நான் வேண்டிக் கொள்கிறேன். உண்மையிலே வார்த்தைகளால் சொல்லி உண்மையிலே இதாக்கையில் அந்த அளவுக்கு சரியான ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம். உண்மைக்கு பைக் பறக்கிறத பார்க்கக்குள்ள அப்படி உண்மையிலே மனசுக்கு சரியான ஒரு சந்தோஷம். இல்லை சாதாரணமாக எங்களால் செய்ய இயலாத ஒரு விஷயம் உண்டு. இது தர்ண டிவி உண்மையிலே சிக்னலும் இணைந்து முன்னெடுத்து செஞ்சது எங்களுக்கு கடவுளையும் எதிர்பார்க்க இயலாத ஒரு விஷயம் ஒன்று தான் இது உண்மையிலே நடந்தது. அதை நினச்சா உண்மையிலே சரியான மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த விஷயத்துக்கு சரவணபவன் அண்ணனும் சம்பத் அண்ணனும் உண்மையிலே நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து எங்களே தேர்ந்தெடுத்து உண்மையிலே எந்த நேரம் கால் பண்ணினாலும் கொஞ்சம் கூட ஒத்துழைக்காமல் கால் ஆன்சர் பண்ணி இவங்க எவ்வளவோ எங்களுக்காக வேண்டி உண்மையிலே அர்ப்பணிப்போட வேலை செஞ்சு சரவணபவன் அண்ணன் நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு சரி இதாக இருக்குது. என் கையில் ஃபோன் இல்லைன்னா எனக்கு ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு ஃபோட்டோ பிடிங்கன்ற உடனே ஃபோட்டோ 2 பிடிச்சி எனக்கு அனுப்பியிருந்தார். அவ்வளோ வேலைக்கு மத்தியிலே நாங்கள் கால் பண்ணினது அவர் கண்டுகொள்ளாமல் விடாமல் அந்த மெசேஜை பார்த்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு எனக்கு போல உண்மையிலே சந்தோஷம். இவ்வளோ நல்ல உள்ளங்களும் இருக்குது எனக்கு போல உண்மைக்கு சரியான சந்தோஷம். நான் உண்மையிலே சரவணபவன் அண்ணனுக்கும் சம்பத் அண்ணனுக்கும் இன்னும் தர்ண தொலைக்காட்சியில் வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தினத்தில் ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க. உங்களோட மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கு இதுக்கு முந்தைய ஃப்ளைட்டில் போயிருக்கிறாவா? நீங்கள் எங்கேருந்து வாரீங்க உங்களோட பிள்ளையோடன்றது எனக்கு இதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து மதுரையில் நுண்ணுக்கரை போரஸ் கிராமத்துலேருந்து வந்துருக்குறோம். எங்களோட பாபா இந்த கட்டுரை எழுதி இதில் செலக்ட் ஆகுவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் செலக்ட் ஆகி எடுத்த சரவணபவன் சார் அவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஆனால் அவள் ஏரோப்ளைனில் போகணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கட்டுரை எழுதியிருக்கிறா. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இதில் செலக்ட் ஆகுவான்னு சொல்லி. ஆனால் செலக்ட் ஆகி அறிவியல் சேர் போல சொல்லி எங்களால் வார்த்தையால் சந்திக்க முடியாத அளவு சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த ஏரோப்ளைனில் போகிறத பார்க்குறது எங்கே இந்த 2 கண்ணாலே பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். இதை செய்து கொடுத்த திறனை மற்றும் ஐடியா நிறுவனத்துக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் நீங்கள் ஃப்ளைட்டில் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய வசதியை நாங்கள் செய்திருக்கோம். பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு எழுப்பி திரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க. 33,000 அடியில் இப்போ 15,000 அடியில் போகுது. அப்படியே போகிறாங்க. இங்கே வராங்க, சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இருக்கிற 2 பேருமே எங்களோட தமிழ்நாட்டில் என்ன பேர்? கிசாங்கி. அடுத்தால்
லோஷன் கிசாங்கியும் லோஷனும் பாருங்க முன்னுக்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன் சீட் கிடைச்சிருக்கு. அவங்க எவ்வளோ லக்கின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு காட்டுவோம், அதே போல் நெடுந்தீவு காட்ட போகிறோம். மட்டும் காது அது எல்லாருக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். குடிக்க இல்லையா? பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையுமே சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி யாரும் சொல்லலை. அவங்களும் உட்கார இல்லை. எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் இருந்து பார்த்துக்கொண்டு ஒன்றுடா பார்த்து கொண்டு வராங்க. அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ரைட் சைடில் இது இருக்கணும், இந்த பக்கம் போகிறாங்க, லெஃப்ட் சைடில் அது இருக்கணும், அந்த பக்கம் போகிறாங்க, அப்படி போகிறாங்க. எனக்கு கூட ஃப்ளைட்டில் அப்படியே நடந்து நடந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களோட கதைக்க வேணும். அப்படியே போவோம். ஹாஸ்டல்ஸ் அப்படியே கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை வச்சுருக்காங்க. இப்போ ஃப்ளைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அப்படியே மேலுக்கு ஏறுது. 33,000 அடியில் எனது நாடு என்ற துணிப்பொருளில் அமைந்த இந்த பயணத்தை மாணவர்கள் தங்களது திருநாட்டை ரசித்துவிட்டு பெற்றோர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுரை போட்டியான நிகழ்வு செயல்பதை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரி நல்ல வேலையாச்சு. அது எனக்கு எப்பயும் மறக்காத விஷயம். எனக்கு சரி வாங்க எனக்கு கிடைக்கும்.